வேலையை பார்க்கிறாங்க என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே ராஜா கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த வேலையை ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த வேலையில் சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்களோடு நீ பேசும். நாங்கள் இல்லை ஆண்டவரே, நீர் பேசணும் ஆண்டவரே. மனிதர்கள் வார்த்தைகள் ஏன் வார்த்தைகள் இல்லை ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களோடு பேச வேண்டும், பலப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. தண்ணீர் வழிநடத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதனால் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென். பெரிய தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். சரியா? இந்த வேளையிலும் ஜெபத்தை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். தேவஜனமே, நம்ம எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். All of us God has given a call to pray. ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த காலத்தை வைத்து நான் பேச ஆசைப்படுகிறேன். ஹட்சன் டெய்லரை குறித்து நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். ஹட்சன் டெய்லர், எத்தனை பேருக்கு ஹட்சன் டெய்லர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? வெரி குட். சரியா? சைனா தேசத்துக்கு மிஷனரி பயணத்துக்கு போகும்போது அவரோட பயணம் இப்படியாக ஆரம்பித்தது. கடல் வந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் என்ன நடக்குது? புயல் காற்று அடிக்க ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டானிக் போல முன்னாடி டைட்டானிக் படத்துல வந்து ஐஸ் கட்டி இருக்கும், ஐஸ் போட்டு இருக்குது. இந்த மாதிரி இவரு போகும்போது முன்னாடி வந்து ஒரு தடை இருந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கிறார்கள்? அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கேப்டன் சொல்கிறாரு, நீ நம்ம அடிக்க போறோம், அடிச்சு நம்ம எல்லாம் சாவ போறோம் என்று சொல்லி. சரியா? அப்படி போகும்போது அது அச்சத்தில் என்ன பண்ணாரு? கேப்டன் போய் சொல்லுகிறாரு, அப்படி கிடையாது, ஏன்னா நாங்கள் 4 கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்க போறோம் என்று சொல்லி 4 கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணார்கள்? கை கொண்டு அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஜெபித்ததுக்கு பிறகு ஹட்சன் டெய்லர் போய் பார்க்கிறாரு. கேப்டன் போய் பார்த்துட்டு கேப்டன் சொல்லுகிறாரு, இல்ல, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், ஆண்டவர் காத்தை கொண்டு வருவார், ஆண்டவர் தசையை இந்த கப்போட தசையை திருப்பார் என்று சொல்லி. ஏன்னா முன்னாடி இருக்கிறது வந்து வெறும் தடை மட்டும் இல்லை. அந்த பகுதியில் என்ன இருக்குதுன்னா மனுஷன் திட்டுகிறவர்கள், தெரியுமா? கெனிபல்ஸ். சரியா? அவர்கள் ஹட்சன் டெய்லர் அப்படியாக சொல்லுகிறாரு, என்ன அது? இங்க இருந்து பாக்குறப்ப அவர்கள் கண்கள்ல தெரிகிறார்களா? அக்கறையில நின்று கொண்டு இருக்கிறார்களா? நெருப்பை வைத்துக் கொண்டு இருக்கிறார்களா? கண்ணாடி பெண்ணுக்கு தெரியும். இதுல பொழைத்தாலும் அக்கறைக்கு போனா வாங்கிதான் போகும். அந்த சூழ்நிலையில அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இருக்கிற நேரத்தில் அவர் ஜெபித்துட்டு கேட்டு போய் சொல்லுகிறாரு, இல்ல, ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார், ஆண்டு காற்றை கொண்டு வருவார் என்று சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிற நேரத்திலே ஒரு காற்று அடித்ததான். காற்று அடிச்சு என்ன பண்ணுச்சு? அந்த கப்பையோட திசையை திருப்பிட்டு இங்கேயும் போதாமல் அக்கறையில போயிட்டு கெனிபல்ஸ் திட்டப்படாமலும் மனிதர்கள் சாப்பிடுவர்களுக்கு எல்லாம் மாட்டாமலும் ஆண்டு என்ன பண்ணாரோ ஒரு காற்றை கொண்டு வந்து அவருக்கு தசை திருப்பினாராம். ஹட்சன் டெய்லர் சொல்லுகிறாரு, அவரோட சைனா தேசத்துக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு சிச்சுவேஷன் வந்தது. இந்த ஒரு சூழ்நிலை வந்தது. அது அவர் சைனா போனதுக்கு பிறகு பல சூழ்நிலைகள் வந்ததுதான். ஆனா அவர் எல்லாத்தையும் கடந்து போக முடிந்ததான். ஏன்னா போகிறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் தப்பு வைத்தார் என்று சொல்லி தேவஜனம் இதை நான் ஏன் சொல்கிறேன்? நீங்க பாருங்க, ஹட்சன் டெய்லர் சொல்கிறாரு, அது அவரோட கண்களை திறந்தது என்று சொல்லி. It opened his mind that God is always faithful. ஆண்டவர் விசுவாசமான தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி கண்கள் திறந்தது என்று சொல்லி அவர் சொல்கிறார். நான் ஏன் சொல்கிறேன்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வரும்போது அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம ஆண்டவர் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையில் ஆண்டு கொடுக்கிற பலத்தை நம்ம புரிந்து கொண்டு அரசாலும் தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம விசுவாசமாக இருக்க வேண்டும். 3 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 3 காரியத்தை குறித்து இந்த பகுதியில இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக அவர் ஜெபித்த ஜெபத்தை நம்ம எல்லாருமே நிறைய வருஷம் கேட்டிருப்போம். இயேசு எப்படி ஜெபித்தார் இந்த பகுதியில, இயேசு என்னதுக்காக ஜெபித்தார் இந்த பகுதியில, இதெல்லாம் கேட்டிருப்போம். ஆனா அதை குறித்து நான் பேச நான் ஆசைப்படுகிறேன். இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா சென்று இந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை, இந்த சூழ்நிலை இருந்து அவர் என்ன பெற்றுக்கொள்கிறாரு, அதை பெற்றுக்கொண்டதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி 3 காரியமா நான் பிரித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். தேவஜனமே, என்னோட பேசின தேவன் உங்களுக்கு பேச அவர் தேவனாக இருக்கிறார். தேவஜனமே, முதல் காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவஜனமே, சூழ்நிலை ரொம்ப முக்கியம். நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், எந்த சூழ்நிலை நம்ம ஜெபிக்கிறோம், எந்த சூழ்நிலையில ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி அது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. தேவஜனமே, சூழ்நிலை என்று சொல்லும்போது தவறாக நீங்க எடுத்துக்க கூடாது. இதை நான் தெளிவாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சூழ்நிலையினால ஜெபிக்கணும் என்று நான் சொல்ல கிடையாது. தவற எடுத்துக்காதீங்க. அப்ப கஷ்டம் இருக்கிற நேரத்துல தான் நம்ம ஜெபிப்போம், அப்படி கிடையாது. இயேசு உதாரணமா நம்ம பார்த்தோம் என்றால் இயேசு எல்லா நேரமும் ஜெபித்தார். ஆமென்.
அது எல்லாத்துக்கும் தெரியும். இயேசு எல்லா நேரமும் ஜெபித்தார். சீஷர்களை விட்டுட்டு மலைப்பகுதியில் போய் ஜெபித்தார். 12 சீஷருக்கு தேர்ந்தெடுக்கிறது என்பதாக மலையில ஜெபித்துக் கொண்டிருந்தார். நமக்கு எல்லாமே தெரியும். சரியா? சீஷர்களை விட்டுட்டு கடல்ல இருக்கிறார்கள். இயேசு ஜெபித்துட்டு வரும்போது தான் இயேசு கடல்ல நடந்தார். இயேசு தனிப்பட்ட முறையில் என்றைக்குமே ஜெபித்தார். சூழ்நிலை பார்த்து ஜெபிக்க கிடையாது. நான் அந்த சூழ்நிலையை நான் சொல்ல கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, சில சூழ்நிலை நம்ம கடந்து போகும்போது அங்க ஆண்டு நமக்கு பலத்தை கொடுக்கிறாரு பார்த்தீங்களா? அந்த சூழ்நிலை நம்மளை பலப்படுத்த வேண்டும். அதுதான் நான் சிச்சுவேஷன் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். சரியா? தயவு செஞ்சு நீங்க தவற எடுத்து பாஸ்டர் சூழ்நிலை நான் தான் ஜெபிக்க சொல்லாரு, அப்புறம் கஷ்டம் வரும்போது தான் ஜெபிப்பேன், அது கிடையாது. The urgency to pray is in every situation. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஜெபிக்கிறதுக்கு அங்க ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஆனா நான் என்ன சூழ்நிலை என்று சொல்ல வருகிறது, நம்ம வாழ்க்கையில சில சூழ்நிலையை கடந்து போகும்போது அதுல இருந்து நம்ம கத்துக்கொள்கிற காரியம் ரொம்ப முக்கியம் என்று சொல்லிதான் சொல்லுகிற தேவஜனமே. மார்ட்டின் லூத்தர் இப்படியாக சொல்லுகிறார். சரியா? மார்ட்டின் லூத்தர் தெரியாதானே? தெரியாதா? மார்ட்டின் லூத்தர் தான். லூத்தர் என்று சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். லூதர், சரியா? லூதரனை உருவாக்குனவர். லூதரை மட்டும் அவர் உருவாக்க கிடையாது. இன்னைக்கு ரோமன் கேத்தலிக்ல இருந்து ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இன்னைக்கு ப்ரொட்டஸ்டன்டா நம்ம எல்லாருமே இருக்கிறோம்னா, மெதரிஸ்ட் கூட நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்னா, அது மார்ட்டின் லூத்தர் தான் காரணம். சரியா? மார்ட்டின் லூத்தர் எப்படியாக சொல்கிறார், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால முதல் 3 மணி நேரம் நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி. புரியுதா நான் எந்த சூழ்நிலை சொல்லுகிறேன் என்று சொல்லி? அவர் சொல்லுகிறாரு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. அவர் ஒரு போதகராக இருந்தார். அது மட்டும் இல்லாம ரோமன் கேத்தலிக்கோட ரொம்ப போர் செய்து பிரிந்து வர்றதுக்கு நிறைய போர்ல இருந்தார். அவர் நிறைய வேலை. இன்னொன்னு சொல்ல போனா, கிரீக்கர் பைபிளை எழுதினது கிரீக்கர் மொழியில அவர் தான் முழுமையா ஆதி ஆத்மத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேலை இருந்திருக்கோன்னு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால முதல் 3 மணி நேரம் என் வாழ்க்கையில நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்றார். தேவஜனமே, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரு அழைப்பு இருக்கு. We are called to pray. அது எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சரியா? சரி, இப்ப இந்த சூழ்நிலை, இந்த 36ல இருந்து 46வது வசனம் எந்த சூழ்நிலை நடக்குது என்று சொல்லி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சரியா? இது முன்னாடி இருக்கிற பத்தி நம்ம பார்த்தோம்னா, இயேசு வந்து லாஸ்ட் சப்பர், சரியா, அப்பத்தை பிடித்தும் தண்ணியில அவர் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பேதுருகிட்ட சொல்கிறாரு, நீ எனக்கு 3 தடவை நீ மறுதலிக்க போற என்று சொல்லிட்டு தான் இந்த பகுதி வருகிறது. சரியா? இதுக்கு முன்னாடி நடந்த பகுதி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பகுதி நடக்குது. இந்த பகுதிக்கு அப்புறம் இயேசு வந்து சிலுவைக்கு போக போறாரு. சிலுவைக்கும் திருவருத்துக்கும் நடுவில் தான் இந்த கதை நடக்குது. சரியா? இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. சரியா? ஒரு கேள்வி நான் கேட்க ஆசைப்படுறேன். உங்களோட மரணம் எப்படி இருக்கும், இல்லைன்னா எப்ப வரும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்னெல்லாம் செய்வீங்க? சொல்லுங்க. நான் பேசிட்டே இருக்கேன், திடீர்னு சொல்லணும், உங்க மரணம் இப்பதான் வரும், இப்படிதான் வரும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். வேற தூக்கம் வராது. வேற சாப்பிடவே வராது. வேற என்னால செய்யணும், என்னால பிடிச்சவருக்கு செய்யணும், ஆசைப்பட்டதெல்லாம் செய்யாம இருக்குதோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோம். வேற என்ன செய்வோம்? அழுவோம். கேட்டோடனே அழுவ ஆரம்பிச்சு. வேற அவ்வளவுதானா? சார் அதெல்லாம் நான் யோசிச்சதே இல்லை. சும்மா கேள்வி தான் கேட்டேன். சரி, அடுத்த கேள்வி கேட்கிறேன். யாருமே யோசிக்க மாட்டீங்களா அந்த மரணம் எப்படி இருக்கும்? யோசிக்க மாட்டேன். நல்ல மரணமா இருந்துச்சுன்னா ஆண்டு அப்படியே எடுத்துட்டாரு எலிஜாபெத் அப்படி கேட்டா எப்படி இருக்கும்? ஆனா அதே போல திருப்பி வச்சு மரணம் மிக மோசமான மரணமா இருந்துச்சா எப்படி இருக்கும்? இப்ப நான் நீ சொன்னதெல்லாம் அழுவது எல்லாமே நடக்கும். ஆமா தானே? நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு எப்படி மறக்க போறான்னு இயேசு தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? இப்ப அந்த சிந்தனையில இந்த சூழ்நிலை வைத்து பாருங்க. இயேசு சாவ போறாரு, அது அவருக்கு தெரியும். ஆனா அவரோட சாவு மிக மோசமான சாவு. எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலையில தான் இயேசு இருக்கிறார். கண்டிப்பா 3ஆம் நாள் அவர் வீட்டுக்கு வர போறாரு தான், அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா அடிக்கும் போது வலிக்க தானே செய்யும். அந்த 9 மணி நேரம் அவர் சிலையில 6 மணி நேரம் சிலையில தோன்றதை தவிர்த்து விடிய தூங்காம
எல்லாத்துலேயும் துப்பு வாங்கி மிதி வாங்கி அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சிலுவையில போய் தொகுதி எத்தனை மணி நேரம் அது வலிக்கும் தானே. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு இருக்கிற சூழ்நிலை மிக மோசமான ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டது. சரீரம் மட்டும் இல்ல, மென்டலி பிசிக்கலி மட்டும் இல்ல, சைக்கலாஜிக்கலி மென்டலி அவர் ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். அந்த சூழ்நிலையில தான் 37வது வசனத்தை வாசி. துக்கப்படவும் அது வாயில வராது. சரியா, நான் சீக்கிரத்தை சொல்ல ஆசைப்படுறேன். சரியா, sorrow and trouble அப்படின்னா துக்கம் அடி ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வசனம் வரதுன்னா அதுதான் அந்த கேள்வி கேட்டேன். இயேசு ஏன் துக்கப்படுகிறாருன்னா, ஏன்னா வர போறேன்னா கொஞ்ச நேரம் 47வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. கூட சொல்லி காட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். சரியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உலகத்திலே யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு மோசமான சூழ்நிலை எனக்கு வரப்போதே என்று சொல்லி ஆண்டு துக்கப்பட ஆரம்பித்துட்டார். சரியா, இப்ப 38வது வசனத்தை வாசிங்க. மரணத்துக்கு போகிற அளவுக்கு என் மனசு எப்படி இருக்குது, துக்கமா இருக்குது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இயேசு சிலுவை போகிறது முன்பதாகவே நான் சாவு போற அளவுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசுவோட சூழ்நிலை சுலபமான சூழ்நிலை கிடையாது. சரியா, இன்னொரு ஒரு வசனம் கொடுக்குறேன். அந்த வசனத்துல என்ன பண்றதுன்னு பார்ப்போம். லூக்கா 22:44. லூக்கா 22:44 வாசி. அவரோட வேர்வை வேர்வை ரத்தமாக வந்து விழுந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாராச்சும் இங்க ரத்தத்தை வேர்வையா சிந்துறீங்களா? யாச்சும் சிந்துறீங்களா? சிந்துறவங்க இருந்தீங்கன்னா என்ன பிளட் டைப் சொல்லியிருக்கேன், நான் சேர்த்து வச்சுக்கிறேன், ஷேர் பண்ண கொடுக்கலாம். இருக்கிறீங்களா யாராச்சும்? வாழ்க்கையில எல்லாம் கஷ்டத்தை கடந்து போறோம் தானே, எல்லாருமே கஷ்டத்தை கடந்து போறோம். வேர்வை ரத்தமா வர அளவுக்கு கஷ்டத்தை கடந்து போறோமா? தேவஜனமே, சில நேரத்தில் யோசிக்கல, இதெல்லாம் நடக்க முடியாத ஒரு காரியம். ரத்தம் எப்படி வேர்வை வந்திருக்கும்? அந்த நோய்க்கு என்ன பேர் தெரியுமா? ஹெமாத்ரோடோசிஸ். சரியா, டாக்டர் கிடையாது. சரியா, கூகுளில் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, இருக்குது. சரியா, ஹெமாத்ரோடோசிஸ். நம்மளோட ரத்த குழாய், ரத்தம் வெசல், பிளட் வெசல் இருக்குல்ல, வெசல் தமிழ்ல தெரியல, டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன், அது சரியா வரல. சரியா, ரத்தம் ஓடுகிற நரம்பு இருக்குதுல்ல, அது என்ன பண்ணுமா, ஸ்வெட் லைன், வேர்வை சுராப்பிக்கல். ஆக்சுவலி சுராப்பிக்கல் தான் போட்டிருக்கு, தமிழ் வார்த்தை தான். சரியா, வேர்வை சுராப்பிக்கல் என்ன பண்ணுமா, ரொம்ப அளவுக்கு மிஞ்சி நம்ம உடம்புல எல்லா ஹார்மோனும் வேலை செய்ய நரம்புகள் என்ன பண்ணுமா, டென்ஷன் ப்ரெஷர்ல அந்த பிளட் வெசல் பெருசாக ஆரம்பிக்கிற சூழ்நிலை என்ன பண்ணுமா, வெடிச்சிடும். வெடிச்சோடனே அந்த ரத்தம் என்ன பண்ணுமா, வேர்வை சுராப்பிக்கல் ஸ்வெட் லைன்ஸ்ல அது வந்துடும். அந்த ரத்தம் என்ன பண்ணும், வேர்வையோட சேர்த்து ரத்தம் வெளியாகும். அந்த அளவுக்கு நம்மளாம் வாழ்க்கையில சூழ்நிலைக்காக இருக்கோம். நமக்காக இயேசு அந்த சூழ்நிலையில இயேசு இருக்கிறார். சரியா, இயேசு அந்த சூழ்நிலையில தான் இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில இருக்கிறார். தேவஜனமே, எவ்வளவு அழுத்தலான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறார். சாவுற அளவுக்கு நான் இருக்கிறேன் சொல்லுகிறார். நம்ம சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் சாவுற மாதிரி இருக்கு, சாவு போனலாம் சொல்லுகிறோம். ஆனா நம்ம வேறு வந்து ரத்தம் கூட வரல. அப்ப நம்ம அந்த அளவுக்கு நம்ம என்ன போல, ஆனா இயேசு போனாரு. சரியா, இயேசு அந்த சூழ்நிலையை போகிறாரு. சரியா, இப்ப அந்த நிலையில தான் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இந்த பகுதி 10 வருஷம் நம்ம வாசிக்க கேட்டோம். 5 தடவை வருகிறது இயேசு ஜெபித்தார் என்று சொல்லி. இயேசு ஜெபித்தார் என்று சொல்லி இந்த வரும் 10 வசனத்துல 5 தடவை வருகிறது. அது எதெல்லாம் சேர்க்காம தெரியுமா, அவர் முழங்கால் பண்ணி விட்டார். ஏன்னா சில இடத்துல ஜெபித்தார் வராம முழங்கால் பண்ணி விட்டார் வரும். அதெல்லாம் கணக்கெடுக்காம வெறும் ஜெபம் மட்டும், பிரேயர் மட்டும் 5 தடவை வருகிறது. இயேசு இந்த சூழ்நிலையில ஜெபிக்கிறார். தேவஜனமே, இதனால அவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டு நான் வலிக்கு சொல்லுகிறேன்னா, நீங்க இதை நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி.
தேவஜனமே எந்த சூழ்நிலை நம்மலாம் இருக்கிறோம் என்று சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் எந்த சூழ்நிலையில இருக்குது? இந்த COVID-19 இந்த வியாதி எந்த சூழ்நிலையில இன்னும் உலகத்தை ஆட்டி படிச்சு கொண்டு இருக்கு? யோசிச்சு பாருங்க. நம்மளோட பொருளாதாரம் மலேசியாவும் நம்ம தேசத்தோட மட்டும் வைத்தாலே எந்த சூழ்நிலையில இருக்கு யோசிச்சு பாருங்க. குடும்ப சூழ்நிலை எந்த சூழ்நிலையில இருக்கு யோசிச்சு பாருங்க. குடும்ப பிரச்சனை எந்த சூழ்நிலையில இருக்கு யோசிச்சு பாருங்க. திருசபை எந்த சூழ்நிலையில இருக்கு யோசிச்சு பாருங்க. வாலிபர்கள் எந்த சூழ்நிலையில இருக்காங்க யோசிச்சு பாருங்க. நம்ம திருசபை வாழ்க்கை சொல்ல பொதுவாக உலகத்து வாலிபர்கள் யோசிச்சு பாருங்க. எந்த சூழ்நிலையில இருக்காங்க யோசிச்சு பாருங்க. உலகத்துல என்னெல்லாம் நடந்து கொண்டு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஏன் சொல்லுகிறேன்னா எல்லா இடத்துலயும் சூழ்நிலை ஒன்னே ஒண்ணுதான் காட்டுகிறது. இந்த சூழ்நிலை நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தேவஜனமே நீங்க ஃப்ரைடே பிரேயர் நேற்று எனக்கு நேற்று ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரியா உட்கார்ந்து இருக்க நேரத்துல அது ஒன்னே ஒன்று என் மண்டல இருந்தது. சரியா ஆண்டவர் அப்படியே இந்த வசனத்தை குறித்து பேச சொல்லிட்டார். ஆண்டவர் ஜெபத்தை குறித்து நீங்க பேச சொல்லுகிறேன். வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க ஆண்டவரே, வாஞ்சியா இருக்குது ஆண்டவர், பாரமா இருக்குதுன்னு சொல்லி குழம்பி கொண்டு இருக்கிற நேரத்துல சரியா வெள்ளிக்கிழமை ஆள் கூட இருந்துச்சு. 18 பேர் இருந்தாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. சரியா ஆனா அது பத்தாது. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வெள்ளிக்கிழமை ஆராதனை ஜெபத்துக்கு வரும். ஏன்னா அந்த சூழ்நிலையில இருக்கு. கொஞ்சம் பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க, வாலிபர்களை யோசிச்சு பாருங்க, திருசபை வந்து ஊழியர்களை யோசிச்சு பாருங்க. உலகம் எந்த சூழ்நிலையில இருக்குது? COVID-19 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சூழ்நிலை இந்த சூழ்நிலை இருக்கிற சூழ்நிலை ஜெபிக்கிற சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. இயேசு சிந்திர ரத்தம் வேர்வையில வருகிற அளவுக்கு அவர் அந்த சூழ்நிலையில இருக்கும்போது இயேசு ஜெபிக்கிறார். ஆனா இந்த உலகம் எந்த சூழ்நிலை இருக்கு? நம்ம ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோமா? நம்ம திருச்சபையில இருக்கிற வாலிபர்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோமா? நான் தான் போன வருஷம் சொல்லிட்டு இருக்கிறேன், ஊழியத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி ஜெபிக்க அப்படின்னு ஜெபிக்கிறோமா? குடும்பத்துல தனிப்பட்ட முறையில ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோமா? எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம்? குடும்ப ஜெபத்தை ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டு இருக்கிற எத்தனை குடும்பத்துல இன்னும் குடும்ப ஜெபம் இருக்குது? யோசிச்சு பாருங்க. சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் என் பையன் இப்படி இருக்கிறான், பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நான் ஜெபிக்க தான் முடியும், நான் ஆவணம் தான் படுத்த முடியும். தவிர அதுக்கு மேல என்ன ஒன்றுமே செய்ய முடியாது. தனிப்பட்டதான் என்ன கூப்பிட்டு பேச முடியும். பெற்ற தாய்க்கு தகப்பனும் குடும்பத்தில் இருக்கிற அக்கா தம்பி அண்ணன் எல்லாம் ஒருவர் இந்த சூழ்நிலையில ஜெபிக்கணும். ஜெபம் ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. ரொம்ப முக்கியமா காணப்படுகிறது. நம்ம எல்லாத்துக்கும் ஜெபிக்கிற அழைப்பு ஏன் திரும்ப இருக்குது? ஏன்னா உலக சூழ்நிலை அப்படி இருக்குதுங்க. உலக சூழ்நிலை அப்படி இருக்குது, குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது. அதனாலதான் நம்ம ஜெபிக்கணும். பார்த்தீங்க சொல்றதை மறுபடியும் நான் சொல்லுகிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனாலதான் முதல் 3 மணி நேரம் நான் ஜெபிக்க போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவருக்கு குடும்ப மனைவி பிள்ளைங்களா இல்லையா? நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் முக்கியமானதாக காணப்படுகிறது. சரியா? இரண்டாவது, முதல் காரியம் ஜெபம். இரண்டாவது, இந்த ஜெபம் ஏன் முக்கியம்னா அந்த ஜெபம் நம்ம பலப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. தேவஜனமே நம்ம ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் பலப்படுகிறது கிடையாது. நம்ம ஜெபிக்கிறனால ஆண்டு பலப்படுகிறாரா? இல்லைங்க. நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தான் பலன் அடைகிறோம். நம்ம ஜெபிக்கும் போது அந்த பலனை நம்ம தான் பெற்றுக் கொடுக்கிறோம். எப்படி நம்ம வேலை செய்யும் போது சம்பளம் நமக்கு வருதோ அதே மாதிரி நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை நம்ம தான் பெற்றுக் கொடுக்கிறோம். எதை நட்டு வைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை செய்யணும். எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யணும். இப்ப நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டு சமூகத்துல நம்ம நடும்போது பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் கனியில கொடுக்கிறார். ஜெபத்தை கேட்டு பதில கொடுக்கிறார். சோ ஜெபிக்கிறது நமக்கு தான் பலன் உண்டாகும். சரியா? வசனத்துக்குள்ளாக போகும். மறுபடியும் அந்த லூக்கா 22 போங்க. லூக்கா 22 43வது வசனம். ஆமென். அப்பொழுது தூதன் வந்து யாரை பலப்படுத்துகிறாரா? இயேசுவை. நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு ஆண்டவராகவும் இருக்கிறார், மனிதனாகவும் இருக்கிறார். சரியா? 100% மனிதனாக இருக்கிறார், அதே 100% அவன் ஆண்டவராக இருக்கிறார். ஆனா சரீரத்துல வரும்போது நம்ம எல்லாம் மனித ரூபத்தில் இருப்பதனால, இயேசு மனித ரூபத்தில் இருக்கிறதுனால அவருக்கு பலவீனங்கள் வருகிறது. அதனாலதான் அவர் சில நேரத்தில் நம்ம பார்க்கிறோம், படுக்கையில தூங்கி கொண்டு இருந்தாரு, அழுந்தாரு, அடிக்கும் போது ரத்தம் வந்துச்சு. ஏன்னா மனிதனாக இருக்கிறார். மனிதனாக இருக்கிற நேரத்துல அந்த சூழ்நிலை மிக மோசமான சூழ்நிலையா இருக்கிறதுனால அவர் ஜெபிக்கும் போது தூதர்கள் வந்து பலப்படுத்துகிறார்கள். ஆமென். அப்ப பாருங்க, நம்ம ஜெபிக்கும் போதும் ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார்.
அப்ப பலப்படுத்துகிறது நம்ம பலப்படுத்துகிறது. ஆனால் ஜெபிக்கிறனால ஆண்டவர் பலன் அடைகிறது கிடையாது. நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தான் பலன் அடைக்கிறோம். இன்னைக்கு யார் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்னா ஜெபிக்கிறதுக்கு? ஏன் நம்ம எல்லாத்துக்குமே எல்லாருமே பலவீனமாக இருக்கிறோங்க. நம்ம பலன் தேவை. ஆமென் ஆமென். பலவீனமாக இருக்கிறதுனால தான் நமக்கு பலன் தேவை. ஜெபம் நம்மளை பலப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. முதல் காரியம், பலத்துல 3 காரியம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் காரியம், ஆண்டவரே பலத்துக்கு ஆதாரமாக இருக்கிறார். God is the source of strength. அவர்தாங்க அதுக்கு ஆரம்பமே. அவர்தான் ஆதாரம். பலத்துக்கு ஆதாரம் அவர்தான். இன்னைக்கு பலத்தை தேடி உலகத்துல எங்க வேணாலும் அடையலாம். எது மேலனாச்சும் நம்பிக்கை வைக்கலாம். பணத்து மேல, செல்வாக்கு மேல, காசு மேல, இன்சூரன்ஸ் இருக்கு, இன்சூரன்ஸ் கவர் பண்ணிக்கும். அது எல்லாத்தையும் வச்சு கொள்ளலாம். அது எல்லாம் டெம்பரரி தான், கொஞ்ச நாட்கள் தான். ஒன்னே ஒண்ணுதான் ஆதாரம், அது ஆண்டவர் மட்டுமே. ஆமென். இன்னைக்கு பலப்படுத்துகிறது ஆண்டவர் மட்டும் தாங்க. இன்னைக்கு இயேசுவை நம்பிக்கொண்டு எங்கேயாச்சும் ஓடி இருந்திருக்கலாம். அப்பா இந்த ஒழுக்கம் எனக்கு வேணாம் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்கிறாங்க. தூதர்கள் வந்து பலப்படுத்துகிறாங்க. ஜெபிங்க, ஆண்டவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரியா? மத்தேயு மறுபடியும் வரும். மத்தேயு 26:44 வசனத்தை வாசிங்க. மூன்றாவது தடவை என்ன பண்றாரா? மூன்றாவது தடவை. நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு 3 தடவை ஜெபிக்கணும்னு அவசியமா? அவர் ஏன் 3 தடவை ஜெபிச்சார்னா, அவருக்கு நல்லாவே தெரியும் எனக்கு பலம் கொடுக்கும்போது என் பிதா மட்டுமே என்று சொல்லி ஜெபிச்சாங்க. இன்னைக்கு உங்களை பலப்படுத்த போகிறது ஆண்டவர் மட்டுமே. அவரே ஆதாரமாக இருக்கிறார். இஸ் தி சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெங்த். சரியா? இரண்டாவது, அடுத்தது, இது இன்னும் முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு மனிதர்கள், விசுவாசிகள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள், ஆதரவாக இருக்கிறார்கள். சரியா? அதுவும் ஒரு பலன் தான். நம்ம எல்லாருமே ஒருவர் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவர் சப்போர்ட் பண்ண வேண்டும், ஆதாரப்படுத்த வேண்டும். சரியா? வசனத்தை வாசிங்க. 36வது வசனம். மத்தேயு 26 தான். இப்ப எங்கே போக மாட்டோம். அதே 36 தான். 36வது வசனத்தை வாசிங்க. 26வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. சீஷர்களை நோக்கி சரியா? நல்லா பாருங்க. இயேசு என்ன பண்ணுகிறாரு? இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை ஜெபிக்க போயிருக்கிறாரு? நான் அதே சொன்ன விளக்கி எத்தனை தடவை ஜெபிக்க போயிருக்கிறாரு? சீஷர்களை கூட்டு போயிருக்கிறாரு. காப்போட்டு இருக்குதா? இந்த ஒரு பகுதியில தான் சீஷர்களை கூட்டு போறாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கல. நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணாடிக்குமே நான் என் பிதா கூட உண்டியா பேசணும் என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் ஜெபித்த ஆண்டவர் இயேசு இந்த தடவை மட்டும் எதுக்குங்க சீஷர்களை கூப்பிட்டு போனோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எதுக்கு கூப்பிட்டு போனோம்? வேலை வெட்டி நாம் சீஷர் சும்மா இருந்தாங்கன்னா கிடையாதுங்க. இயேசு துக்கத்தையும் கவலையும் இருக்கும்போது எனக்கு ஆதரவா இருக்கணும் என்று சொல்லி பேரும் யோவானையும் யாக்கோபையும், செபடி பிள்ளைகள் யோவானும் யாக்கோபும், யோவானும் யாக்கோபையும் 3 பேரையும் பேரோட சேர்த்து அவங்க கூட்டு போகிறார். ஜனமே, இதுல என்ன தெரியுமா பார்க்கிறோம்? இன்னைக்கு நம்ம ஒருவரும் ஒண்டியா இருப்பது கிடையாது. நம்ம ஒருவரை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், ஜெபிக்க. நம்ம வேலைக்காக ஜெபிக்கிறோம், ஜெபிக்க. ஆனா அதே நேரத்துல திருசபையில தேவையுள்ளவர்களுக்காக ஜெபிக்க. அதே நேரத்துல திருசபைக்கு யாருக்கெல்லாம் தேவை இருக்குதோ தயவு செஞ்சு ஜெபிக்க. ஒருவரோட ஜெபத்துல பலப்படுத்துங்க. அது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல ஒருவரோட ஜெபத்துல பலப்படுத்தாம இருக்கணும். இயேசுவே போனார் என்று சொன்னோம். நம்ம ஒருவர் பலப்படுத்துகிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரியமாக காணப்படுது. 38வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவானது
ஆமென். நீங்க என்னோட இங்க இருந்து என்னோட விழித்திருங்கள். அப்படி நான் என்னோட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன தெரியுமா நடக்குது? 40வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா? கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் எனக்காக விழித்திருக்க முடியாதான்னு கேட்கிறாரு. 43 வாசிங்களேன். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டார். ஆமா, மறுபடியும் வருகிறாரு. மறுபடியும் வந்து பார்க்கும்போது தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். தேவஜனமே, இன்னைக்கு பிரச்சனை இதுதான். ஆண்டவர் நம்ம ஒருவர் எதுக்கு திருச்சபைக்கு வருகிறோம், எதுக்கு நம்ம ஐக்கியத்துல வருகிறோம், எதுக்கு செல் குரூப்ல கூடுகிறோம், எதுக்கு வெளிப்புற ஊழியத்துல நம்ம கூடிக்கொண்டு இருக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்னா, ஏன்னா ஒருவர் ஜெபத்துல ஒருவர் விலக்கெடுத்துக் கொள்வதற்காக, தேவைகளை கண்டு, ஊழியத்தை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, இந்த சூழ்நிலையை கண்டு நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவர் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு நமக்கு என்ன எதிர்பார்த்து வைத்திருக்கிறார். ஓகே, இவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார், திருச்சபைக்கு போகிறார், ஒருவர் ஜெபிப்பார்கள் என்று சொல்லி. ஆனா நிறைய நேரத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்குது, இயேசு வந்து பார்க்கும்போது நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம நமக்காக தான் ஜெபிக்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். தூங்கி கொண்டுதான் இருக்கிறோம். அதுக்கு அர்த்தம் இயேசு வந்து பார்க்கிறார். ஒரு தடவை 2 தடவை வந்து பார்க்கிறார்கள், தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். கேட்கிறார், ஒரு மணி நேரம் எனக்காக நீங்க ஜெபிக்க முடியாதா? ஒரு மணி நேரம் என்னோட சேர்ந்து நீங்க ஜெபிக்க முடியாதா? இன்னைக்கு ஜெபமே கஷ்டமா இருக்குது. 1 மணி நேரம் ஜெபிக்கணுமா? என்னத்துக்காக ஜெபிக்க? யாருக்கு அந்த கேள்வி வருது? ஏன்னா மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்க மாட்டோம். இப்ப மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்னா 1 மணி நேரம் பத்தாது. ஒரு மணி நேரம் பத்தாது. நீங்க ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாங்க. ஒரு ஜெபிக்கிறது வேண்டி. சரியா? 2 வசனங்களை கொடுக்கிறேன், இதை வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டும். சரியா? அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் வசனம் 12 நம்ம பார்த்தோம்னா, நிறைய பேர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவஜனமே, எதுக்கு இந்த வசனங்களை நான் கொடுக்கிறேன்னா, ஐக்கியமா உண்மையாக நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப அவசியம் என்று சொல்லி தான் நான் சொல்லுகிறேன். சரியா? பேதுரு சிறைச்சாலையில இருக்கிறாரு. வரும்போது வந்து பார்க்கும்போது ரோடா என்ற ஒரு பெண் வந்து கதவு திறக்கிறார். வந்து திறக்கும் போது வசனம் தெளிவாக சொல்கிறது, அவர்கள் கூடி ஒன்றாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் எல்லாத்துக்கும் தெரியும். பெந்தெகோஸ்து நாள் என்று சொல்கிறோம். 120 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். உட்கார்ந்து கதை பேச கிடையாது, உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஒருவருக்காக, ஊழியத்துக்காக, ஆண்டுக்காக என்ன அதை செய்ய போறோம் என்று சொல்லி ஒருவருக்காக அவர்கள் ஜெபித்துக் இருந்து கொண்டிருந்தார்கள். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 1 நம்ம பார்க்கிறோம். பவுல் சொல்கிறார், எனக்காக, எங்களுக்காக, ஊழியத்துக்காக நீங்க ஜெபிங்க என்று சொல்லி பவுல் சொல்கிறார்னா, எனக்காக நீ ஜெபினே. அதுக்கு என்னங்க அர்த்தம்? ஒருவரும் நமக்காக நம்ம மாத்தி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்றே அர்த்தமாக காணப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:25 அதே பவுல் சொல்கிறார் தெசலோனிக்கேயர் திருச்சபைக்கு, ஒருவருக்காக, எங்க ஊழியத்துக்காக, எங்க ஊழியர்காரர்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. தேவஜனமே, நீ ஊழியர்காரர்களுக்காகவும், ஊழியத்துக்காகவும், திருச்சபை அங்கத்தினருக்காகவும், திருச்சபைக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைக்காக, எல்லா தேசத்துக்காகவும் ஜெபிக்கிற அழைப்பு நம்ம எல்லாத்துக்கும் இருக்கின்றது. தேவஜனமே, இப்ப சொல்றது 1 மணி நேரம் பத்துமா? 1 மணி நேரம் பத்துமாங்க ஜெபிக்கிறதுக்கு? பத்தாதுங்க. 1 மணி நேரம் எல்லாத்துக்கும் பஸ் ஜெபிக்கிறது, எல்லாத்துக்கும் ஜெபித்தால் 1 மணி நேரம் பத்தாது. ஆண்டு ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கிறார், சீஷர்கள் எதிர்பார்த்தார். ஆனால் சீஷர்கள் தூக்கி கொண்டிருந்தார்கள். தேவஜனமே, நம்ம எதிர்பார்க்கிறார், நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்க. வசனம் வசனம் கண்டிப்பா தெரியும். விசுவாசத்துல ஜெபித்தா மழையே என்ன பண்ணுவான்? ஒரு ஆள் ஜெபிக்கும் போது மழையை நவர்ந்துனா எல்லாருமே ஜெபிக்கும் போது என்னெல்லாம் நவரும்? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் ஜெபிக்கிறது மழையே ஆண்டு நவர்த்துறாருன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிச்சோன்னா உலகமே நவர்த்துறோங்க. உலகம் நவர்ந்துருவேன்னா சூத்துல செத்து போயிடுவோம். சரியா? என்ன அர்த்தத்துல சொல்லணும்னா, ஆண்டு பெரிய காரியங்கள் செய்வாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிச்சோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து கோலகம் சார் ஊழியத்துக்காக ஜெபிச்சோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து சவுக்கு எத்தனை வருஷமா வடிப்பு உரிமா இருக்குது, சவுக்குக்காக நம்ம ஜெபிச்சோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து கிரீக்கு என்ன சூழ்நிலையில போய் பார்த்தா தான் தெரியும், கட்டணமே இருக்கிறாங்கன்னு தெரியல. சரியா? கிரீக்காக நம்ம ஜெபிச்சோம். நம்ம எல்லாருமே திருசபை எழுப்பது வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிச்சோம். எல்லாருமே ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்துக்காக ஜெபிச்சோம். யோசிச்சு பாருங்க.
தேவஜனமே ஜெபித்த நாளில் பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாக பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவர் பலப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? பலத்துல 3 காரியம் நான் சொன்னேன். ஆண்டவர் தான் பலத்துக்கு ஆதரவாக இருக்கிறார். நம்ம ஒருவர் பலப்படுத்திக்கிறது, ஆதரவாக காணப்படுகிறது. 3வது பலன் எங்க தரும வருது? 41வது வசனத்தை வாசிக்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். சோதனைக்கு என்ன கூடாதா? ஆளாகாதபடி விழித்திருந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப ஜெபம் அடுத்தது எதுல பலப்படுத்துகிறதுனா நம்ம சோதனைக்கு போகாதபடி அது பலப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. தேவஜனமே இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, சோதனை எப்படி பலப்படுத்துகிறது, சோதனை எப்படி நம்ம மீட்டு வருகிறது, எப்படி ஓவர் கம் பண்ணுகிறது என்று சொல்லி. தேவஜனமே ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் இந்த சோதனை எனக்கு வருது, இந்த பலவீனங்கள் எனக்கு இருக்குது, இது நான் மேற்கொள்ளணும், என்ன செய்யணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணு. நீ உருவாதபடி நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன் தெரியுமா? 2 வசனங்கள் நான் கொடுக்கிறேன், எழுதி வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 13. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 13 வசனம் சொல்கிறது, ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம சோதிக்கப்படுகிற நேரத்துல ஆண்டவர் நம்ம விடுதலை கொடுக்கும்படி ஆண்டவர் பாதைகளை ஆயத்தப்படி கொடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப நான் சோதனைகளாக போகும்போது விழித்திருந்து நம்ம ஜெபித்து, ஆண்டவரே நான் சோர்ந்து போக கூடாது, ஆண்டவரே இந்த சோதனைக்கு நான் ஆளாக கூடாது, ஆண்டவரே இந்த சோதனையில விழுந்து நான் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் வழிகளை திறந்து தருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்தது எபிரேயர் 2வது அதிகாரம் வசனம் 14 இருந்து 18 நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் Hebrews chapter 2 verse 14 to 18 2வது அதிகாரம் வசனம் 14 இருந்து 18 நம்ம பார்க்கிறோம். வசனம் அழகாக சொல்கிறது, இயேசு மனிதனாக இந்த பூமியில இருக்கும்போது லூக்கா 4வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம், இயேசு சோதனைகளாக போனார். இயேசு பிசாசான சோதனைத்தான். 3 மட்டும் கிடையாது, நம்ம வேதத்துல 3 எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா வேதம் தெளிவாக சொல்கிறது, 40 நாள் 40 ராத்திரியும் பிசாசானவன் இயேசுவை சோதித்தான். ஆனா எபிரேயர் 2வது அதிகாரம் வசனம் 14 18 சொல்கிறது, இயேசு சோதிக்கப்படும் போது இயேசு அந்த பாவத்தில் உருவாமல் இருந்தபடினால் நீங்க நம்மளும் உருவாதபடி அவர் பாதுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்மளும் உழுதுறக்கூடாது என்று சொல்லி அவர் அந்த பாதுகாப்பு கொடுத்து தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவஜனமே நீங்க சோதனைக்கு விழுகிறார்கள், பலன்பட வேண்டும் என்றால் ஜெபம் கொடுக்க முக்கியமானதாக காணப்படுகிறது. ஜெபம் கொடுப்பாங்க ஆண்டு பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவஜனமே நிறைய பேர் சொல்கிறாரு, இயேசு ஆண்டவரே அவரை எங்கே கடந்து போனார் என்று சொல்லி. தேவஜனமே இயேசு பலவிதமான சோதனைகளை அவர் கடந்து போனார். ஆனால் அவருக்கு நல்லாவே தெரியும் யாருக்கு பலன் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் இயேசு ஆண்டவர் பிதாக்கிட்ட அவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். தேவஜனமே நம்மளும் பலவிதமான சோதனைகளாக நம்ம கடந்து போகிறோம், பலவிதமான சூழ்நிலையில கடந்து போகிறோம், பலவீனமாக நம்ம போகிற சூழ்நிலை நம்ம கடந்து போகிறோம். ஆனால் ஒன்னே ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம், நம்ம பலப்படுத்துகிறவர் அவர் ஆண்டவர் ஒருவரே. நம்ம ஆதாரம் ஆண்டவராக காணப்படுகிறார். திருசபையில் இருக்கும்போது நம்ம ஒருவர் பலப்படுத்திக் கொள்கிறோம், அது நமக்கு ஆதரவாக காணப்படுகிறது, ஒரு சப்பாட்டாக காணப்படுகிறது. 3வது சோதனை உருவாதபடி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் புதிய பாதைகளை திறந்து கொடுத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். முதல் காரியம் சூழ்நிலை, 2வது அந்த சூழ்நிலை நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இயேசு ஜெபிக்கும்போது தூதர்கள் வந்து பலப்படுத்துகிறார்கள். நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் தூதர்கள் வைத்து ஆண்டவர் வார்த்தைகளை வைத்து ஜபத்தை வைத்து ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். 3வது இந்த சூழ்நிலை எல்லாத்திலையும் ஜெபிக்கும் போது பயனடைப்பது ஒரே ஒரு காரியத்தான் சிந்தனை வருகிறது, ஆண்டவர் அரசாளுகிற தேவனாக இருக்கிறார். God is sovereign. ஆமென். அவர் பெரியவர், அவர் பெரிய தேவனாக இருக்கிறார், பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார், அரசாளுகிற தேவனாக இருக்கிறார். தேவஜனமே ஆராதிக்கிற தேவன் நம்ம வாழ்க்கை படகுல அவர் தலைவனாக இருக்க வேண்டும். God that we worship must be captain of our ship. அது பெரிய காரியமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரச்சனைகள் வரும்போதும் அவர் நம்ம பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சரியா? முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். 39வது வசனத்தை வாசிக்கலாம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்களும் பணி செய்யும், ஆகிலும் என் சுத்தத்தின்படி
என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின். ஆமென். உங்களுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி 42வது வசனத்தை வாசிங்க. அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இனி என்னை விட்டு நீங்கக் கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக் கடவுளே என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். 44 வாசிங்க. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஆமென். அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினான்னு என்ன அர்த்தங்க? சுத்தமான அந்த பாத்திரத்தை என் வாழ்க்கையில நீங்க எடுத்து போடணும். அதே தான் மறுபடியும் சொல்லி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி இயேசு எதுக்குங்க பிதா கிட்ட 3 தடவை அப்படி சுத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாரு? எதுக்குங்க? ஏன்னா ஆண்டவர் அரசாங்க தேவனாக இருக்கிறார். இயேசுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவரோட சுத்தம் தான் சிறந்தது என்று சொல்லி. ஆமென். ஏன்னா அவர் அரசாங்க தேவனாக இருக்கிறார். Because he is sovereign. So his will is a perfect will. அவரோட சித்தம் அதுதான் சிறந்தது. ஏன்னா அவர் அரசாங்க தேவனாக இருக்கிறார். அவருக்கு தெரியும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி. நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம்? ஆண்டு சித்தத்தை பொறுத்துக்காம நம்ம தான் அங்க போய் கொட்டிக்கிறோம். சவுத்துல போய் கொட்டிக்கிறோம். கொட்டிட்டே வலிக்குது. ஆண்டு கதை தர ஆண்டவரே பயப்படாத ஆண்டு என்ன அதை சவுல கொட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஆண்டு சித்தம் இல்லையே. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் அப்படிதான் வாழ்க்கை இழந்து போகிறார்கள். ஆண்டு சித்தம் என்ன புரிஞ்சுக்கிறது கிடையாது, ஆண்டு விருப்பம் என்ன புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்புறம் போயிட்டு அங்க போயிட்டு முட்டிக்கிறது செவர போக முடியல ஆண்டவரை கதை திறக்க மாட்டாங்க. ஆண்டு நாங்க கதவை வைக்கலையா, அப்ப என்னத்துக்கு திறக்கணும்? நம்ம வாழ்க்கையில அப்படிதான். ஆண்டு உழைக்கிறேன் பஸ்தர் பக்கம் நான் உழைச்சிட்டு இருக்கிறேன் பஸ்தர், வருது கையில தங்க மாட்டுது. வருது எப்படி கையில தங்கும்? அது ஆண்டு சித்தம் இல்லையே, அது ஆண்டு விருப்பமே இல்லையே. ஒரு நல்ல ஒரு போதகர் அழகாக சொன்னார், இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டோட சித்தத்தை எதுக்கு தெரியுமா கேட்கிறாங்க? அந்த சித்தம் நல்லா இருந்தா செய்யறதுக்கு. இட்ஸ் ஒப்பீனியன். எல்லா இடத்துலயும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, சரி ஆண்டவர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா சரி இதுதான். இட்ஸ் ஒப்பீனியன். இன்னைக்கு ஆண்டோட சித்தம் நமக்கு ஒரு ஒப்பீனியன் தமிழ் என்னது? ஒப்பீனியன் தமிழ் என்ன சொல்றது? ஒரு ஆலோசனை. ரைட்டு, ஒரு ஆலோசனையா போயிருச்சு. அந்த ஆலோசனை நல்ல ஆண்டோட சித்தம் எனக்கு வேணும். இன்னைக்கு ஆண்டோட சித்தமே சிறந்ததாக காணப்படுகிறது. ஏன்னா இயேசுவே அதுக்காக தாங்க ஜெபிக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் அரசாங்கம் என்ன இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டோட சித்தத்தை வரதான் நடந்த நேரத்தில் பார்ப்போம். மறுபடியும் 44வது வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை என்னை போட்டு என்னை நோக்க எடுத்துருச்சு. வாசிங்க. மறுபடியும் அவரை விட்டு போனாரு. ஆண்டோட சித்தத்தை செய்யணும் விட்டுதான் போவாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீ ஜெபி 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாதா? ஜெபிடா நானும் போட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜெபிடா ஆண்டோட வசனத்தை வாசிடா சொல்லுறாரு. ஜெபின்னு சொன்னதுக்கு அப்புறம் 3வது தடவை பார்க்க வராரு. 42வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 4 தடவை பார்க்கிறாரு. தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். விட்டுதான் போவாரு. செய்யாத எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்க முடியும்? எத்தனை தடவை செஞ்சிட்டு இருக்க முடியும்? சொல்லிட்டு இருக்க முடியும்? விட்டுட்டு போனாரு. இதுக்கு அப்புறம் இந்த மரமண்டைகளுக்கு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டோட சித்தத்தை செய்யலாம் விட்டுதான் போவாரு. எவ்வளவு நேரம் சொல்றது? வேதத்தின் அடிப்படையாக நான் சொல்லலன்னு நினைக்காதீங்க. பார்வம் தான் ஒரு தடவை சொன்னாரு, வெற்று இஸ்ரவேல் ஜனங்களை நோண்டாது, கேட்கல. 2வது சொன்னாரு, வெற்று நோண்டாத, கேட்கல. சரி நீனே விடுற அளவுக்கு நான் செய்வேன், அவ்வளவுதான். அப்படி செஞ்சாரு. அதே மாதிரி தானே சாவலம். செய்யாத, சாமியில் அனுப்புறாரு. செய்யாத, பேசாத, சொல்லாத, கேட்கல. சரி விட்டுதாரு. நம்மகிட்டயும் அதே மாதிரி தான். செய்யாத, இதை சொல்லாத, இதை பண்ணாத, இன்னும் பண்ணிட்டே இருக்க. விட்டுட்டுதான் போவாரு. எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருப்பாரு? ஆண்டோட சித்தம் ரொம்ப முக்கியமாக காரியமாக காணப்படுகிறது. ஆண்டோட சித்தத்துக்கு பிரகாரம் செய்ய வாழ இல்லை என்றால் ஆண்டோட விட்டுட்டுதான் போவார். இந்த பிள்ளை நான் சொல்றதை கேட்க மாட்டேன், இந்த மாதிரி கேட்க மாட்டேன், அது பிரயோஜனம் இல்லை, அப்படி விட்டுட்டு தான் போவார்.
சரியா? சில காரியங்கள் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நம்ம ஆட்டோட சித்தத்தை செய்யாம ஆட்டோட பலப்படாம இருந்தா என்ன நம்ம நடக்கும்? இந்த வருஷம் நம்ம வாய்ச்சினேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு டக்கு டக்கு டக்குன்னு நான் சொல்லி போறேன். என் கூட நீங்க கவனமா இருக்கும்படி நான் கேட்டுக்கிறேன். 47வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல ஆமா யூதாஸ் வந்தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல யூதாஸ் வந்தான். அப்ப இதுக்கு முன்னாடி யூதாஸ் எங்க இருந்திருக்கணும்? என்ன பண்ணி கொண்டு இருந்திருக்கணும்? 36வது வசனத்தை வாசிங்க. ஆமா சரி, அது போதும். இயேசு அவர்களோட வந்தார்னா யூதாஸ் இருந்திருக்கணும் இல்லையா? யூதாஸ் சீஷன் தானே, வந்திருக்கணும் தானே. இப்ப அவர்கள் போட்டிருக்கு. ரெண்டாவது சீஷர்கள் நோக்கி. சீஷர்னா யூதாஸ் சீஷனா இல்லையா? 47ல பார்க்கிறோம். இயேசு பேசி கொண்டு இருக்கிற நேரத்துல யூதாஸ் வரான். யூதாஸ் எங்க இருந்திருக்கணும்? யூதாஸ் எங்க இருந்திருக்கணும்? சீஷர்களோட தானே இருந்திருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு 12 சீஷர்களை கூட்டு உட்கார வச்சுட்டு அதுல 3 பேரை கூட்டு போறாரு தனியா. ஆமா தானே? பேதுரு, யோவான், யாக்கோபு கூட்டு போறாரு. மிச்சம் இருக்கிற 9 அங்க இருந்திருக்கணும். இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம ஆண்டோட சித்தத்தை செய்யாம போனா கோக்குமாக்கா தான் இப்படி வாழ்க்கை வரும். கோக்குமாக்கா தான் அவர வாழ்க்கை. எங்க இருக்கணும் அவன்? இப்ப 47ல எங்க இருக்கிறான்? சரியா? தேவஜனம் இன்னைக்கு இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம இருந்தா வாழ்க்கை தாங்க கோபமாக்கா இருக்கும். பிள்ளைகிட்ட போய் சொல்லுங்க, பார்த்துக்கிட்டே சொன்னார், சேர்ச்சுக்கு வரலையா போய் சொல்லுங்க. இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம இருந்தா வாழ்க்கை கோபமாக்கா தான் இருக்கும். சரியா? வேலைக்கெல்லாம் போயிருந்தா வேற, அதை விட்டுருங்க. வீட்டுல இருந்து வராம இருந்தாங்க போய் சொல்லுங்க. நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு ஆண்டோட சித்தத்தை செய்யாம வாழ்க்கை கோபமாக்கா தான் இருக்கும். அவன் இருக்க வேண்டியது அந்த 9 பேரோட. எதுக்கு அவன் தேவையில்லாத வேலை? அவன் ஏன் அது ஒன்றாவது. இரண்டாவது அடுத்தது 51வது வசனத்தை வாசிங்க. யோவான் 18:10 நம்ம பார்த்தோம்னா அது பேதுரு. தாலே காது விட்டது யாரு? பேதுரு. அது ஆண்டவர் சித்தமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, பட்டயத்தை திருப்பி அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். ஆமா 53ல என்ன தெரியுமா சொல்றாரு? உனக்கு தெரியாதா? நான் கூப்பிட்ட ஆண்டவர் உலகத்துல இருந்து தூதர்களை எனக்கு பாடி கார்டு அனுப்புவாரு, உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பாருங்க, பேதுருக்கு ஆண்டவர் சித்தத்தை புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா அவங்க சித்தத்துக்காக ஜெபின்னு சொல்லிட்டு இருந்தா, நீ தூங்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நம்ம தூங்கி கொண்டு இருந்தோம்னா, இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம ஜெபிக்காம இருந்தோம்னா இப்படிதான். இதான் ஒரு கோபமாக்கு கதை தான். யூதாஸ் மாதிரி இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. கத்திரி எத்தனை கத்துதான் சாக வேண்டிய ஆண்டு சொல்கிறாரு, உனக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆண்டோட சித்தத்தை தெரியாம ஆண்டு என்ன சொல்றான்னு தெரியாம ஏன் நம்ம இருக்கிறோம்? இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, செய்ய வேண்டிய காரியத்தை செய்யல, ஜெபிக்கல. அதுதானே இயேசு சொன்னார். பேதுருவை தானே பார்த்து 3 பேரை தானே பார்த்து சொன்னாரு, விழுத்திருந்த ஜெபினி சோதனைக்கு இல்லாதபடி உழுதாதபடி விழுத்திருந்த ஜெபின்னு. பேதுரு யாக்கோபு யோவான்ட்ட தானே சொன்னாரு, சோதனைக்கு ஆளாயிட்டாங்க. கொஞ்சம் கோபம் தானே கத்தி நீட்டி தான் பரவாயில்ல, கழுத்துல வெட்டிட்டான். சாரி, ஆமா கழுத்தை செத்துருப்பாரு, காதை வெட்டிட்டாரு. சோதனை ஆளாகலாம் பாருங்க. தேவஜனமே இன்னைக்கு நம்ம சோதனைக்கு என்ன ஆளாகியவன் ஏன் தெரியுமா? அவர் ஜெபினாரு, அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். இதாக பிரச்சனை. அடுத்தது அதோட முடியல. 56வது வசனத்தை வாசிங்க. ஆமா இயேசு சொல்லி முடிக்கிறார். இப்ப என்ன நடக்குது பாருங்களேன். ஓடி போறது யாரு? யார் ஓடி போவா?
இல்ல சீசர் ஓடி போனாங்க. யாரு ஓடி போவா? ஓடுகிறவர்கள் பயந்து ஓடுகிறவங்க யாரு? கோழைகள் தானே, பயந்தா கோழிங்க தானே. மூணாவது ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னேன்? யாருக்கு பயப்படுவா? பலன் இல்லாதவர்களுக்கு தான் பயப்படுவாங்க. பயந்து ஓடுகிறார். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில ஆண்டவர் ஆதாரமா பலமா இல்லைங்க. அதான் ஜெபிக்க சொல்ல தூங்கிட்டு இருந்தார். நம்ம வாழ்க்கையில நம்மளும் நிறைய காலத்துக்கு பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? எடுத்து ஜெபிக்க சொல்றா தூங்கிட்டு இருக்கோம். தூங்கிட்டு இருக்கோம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது கிடையாது. ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கிறது கிடையாது. வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வருவது கிடையாது. வெள்ளிக்கிழமை ஜெபம் என்னைய என் பாஸ்டரே, நான் பாஸ்டரோட குடும்பம் எனக்காக நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். இல்லை தானே? ஏன் பாரிங்கா இருக்குதா? பாரிங்கா இருக்கு சொல்லுங்க. ஜெபத்துக்கு வர முடியல, ஜெபிக்க முடியல, அப்ப பார்த்து ஓடிக்கிட்டு தான் போயிருக்கோம். ஆனாலும் சீஷர்கள் காலம் வந்தது. அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். ஆவியினால் நிரப்பப்பட்டு பெரிய பெரிய காரியங்கள் செய்தார்கள். ஏன் அதை நம்ம மறந்துட வேண்டாம். சீஷர்கள் என்ன போட்டு தாக்கம் இல்லை. சீஷர்கள் எழுப்பினார்கள், காலம் வந்தது எழுப்பினார்கள். அதே போல நமக்கு காலம் வரும்போது எழும்ப வேண்டும் என்று சொல்லிதான் என்னோட ஒரே ஒரு ஆசை. தேவஜனமே, நம்மளும் எழுப்ப நம்மளும் பிரசங்கிக்கப்படணும். நம்ம பிரசங்கம் பண்ணும்போது 1000 பேர் 1000 பேர் ரசிக்கப்படணும். ஆண்டு பெரிய காரியங்கள் செய்யணும். அதுக்கு முதலாவது எந்த சூழ்நிலையில இருக்கணும்னு சொல்லி புரிஞ்சு கொள்ள வேண்டும். தேவஜனமே, இந்த சூழ்நிலையில நான் ஜெபிக்கிறதுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. தயவு செஞ்சு சூழ்நிலை தாண்டப்ப நடந்து கொள்ளும். ஜெபிக்கிறதுக்கு நிறையா இருக்கு. சேர்ந்து ஜெபிப்போம். ஒருவருக்காக ஜெபிப்போம். ஒருவரோடு பலப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரை ஆலோசனை தேவனாக இருக்கிறார். ஆமென். தேவன் பெரியவராக இருக்கிறார். தேவஜனமே, ஜெபிப்போம். எல்லாம் ஜெபிக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? 3 காரியம் மறந்துட வேண்டாம். சரியா? முதல் காரியம் சூழ்நிலை. சூழ்நிலை தாண்டப்ப நம்ம நடந்து கொள்ள வேண்டும். முதல்ல அதை சுத்தி பாருங்க. நிறைய சூழ்நிலைகள் இருக்குது நம்ம ஜெபிக்கிறதுக்கு. சரியா? அந்த சூழ்நிலை தாண்டப்ப நம்ம ஜெபிப்போம். யார் ஜெபிக்கணும்னா ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பலப்படுத்துகிற தேவன், அரசாளுகிற தேவனாக இருக்கிறார். The situation is ask us to pray for God's strength. We need to pray for God's strength because He is loving.